சரி மாமா என சொன்ன நித்யாவின் குரலில் ஒரு சிறு நடுக்கம் இருப்பதை உணர்ந்தார். ஒருவேளை நேற்றிரவு நடந்த சம்பவங்களால் தன்னை தவறாக புரிந்து கொண்டுவிட்டாள் என நினைத்த நிரஞ்சன் கிச்சனுக்குள் நுழைந்தார். தப்பா எடுத்துக்காதம்மா, 3 மாசத்துக்கு முன்ன ஒரு நேரம் முட்டிவலிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தப்ப மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் எடுத்துக்க சொன்னாங்க என சொல்லிவிட்டு ஹாலுக்கு வந்தார். ஓஹ் என சொன்ன நித்யா அந்த வினாடியில் முட்டாள் போல உணர்ந்தாள். சிறிது நேரத்தில் கையில் பாலுடன் வந்த நித்யா தன்னுடைய மாமனாரின் கை ஷோபாவின் ஹேண்ட் ரெஸ்டில் இருந்ததை கவனித்தாள். இந்த பக்கம் தான் என்னோட ராவை எடுத்து போட்டாரா, அதான் அங்க கையை வச்சிருக்காரா என தேவையில்லாமல் அவள் மனம் யோசித்தது. கொண்டு வந்த பாலை மாமனாரிடம் கொடுத்தாள். காலையில் என்ன உணவு வேண்டும், மதியம் என்ன வேணும் என கேட்டாள். இன்னும் 1 ஹவர்ல கிளம்பணும், முடிஞ்சா பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் போதும்மா, லஞ்ச் வெளியே சாப்பிட்டுக்குறேன். சரி மாமா, தோசை வித் பொடி ஓகேவா என உறுதி செய்த பின்னர் கிச்சன் சென்றாள். மருமகள் முகத்தை பார்த்து பேசுவதை தவிர்க்கிறாள் என யோசித்தபடி பால் குடித்து முடித்த மாமனார் அந்த கப்பை எடுத்து கொண்டு கிச்சன் வந்தார். நிதின் இன்னும் தூங்குறானாமா? ஆமா மாமா. மார்னிங் ஹெல்ப் பண்ண மாட்டானா? இல்லை, பண்ணுவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா தூங்குறாங்க. நைட் திரும்பவும் ஆட்டம் போட்டுருப்பான் போல என மனதில் நினைத்தவர். முகம் சிறு புன்முறுவலை வெளிப்படுத்தியது. ஆனாலும் மருமகள் முகத்தை பார்க்காமல் பேசுவது சின்ன மனவருத்தையும் கொடுத்தது. நேத்து நடந்தத நினைச்சு யோசிக்காம சகஜமா இருமா. மாமா, அது நீயா சொல்லணும்னு அவசியம் இல்லம்மா, உன் முகமே அத சொல்லுதே. ஐயோ மாமா, அப்படியில்லை. நீ எதுக்கு அங்க நின்னுருப்பேன்னு புரியுது. நானும் 3 புள்ளைங்களை பெத்தவன் தானம்மா. ஹம். அதனால முகத்தை பார்த்து பேச முடியாத அளவுக்கு அதுல ஒண்ணுமில்லை. ஐயோ மாமா, நீங்க என்ன பார்த்துட்டீங்க, அதனால தான்னு எப்படி மாமா சொல்ல முடியும் என நினைத்தாள். எனக்கு புரியுதும்மா, நான் எதுவும் பார்க்கல. அதனால அத நினைச்சு கூச்சப்பட்டு அவாய்ட் பண்ண வேண்டாம். அது மாமா என இழுத்தாள். வருத்தப்படக்கூடாதுன்னு போய் சொல்றான்னு நினைக்காதம்மா. பாத்ரூம்ல இருந்து வந்ததால டக்குன்னு அரைகுறை வெளிச்சத்துல ஒன்னும் தெரியலை. வயசாகதில்ல. நல்ல நேரம் மாமனார் பார்க்கவில்லை என நிம்மதி பெரு மூச்சு விட்டாள். அதுக்காக பார்க்க விருப்பம் இல்லைன்னு போய் சொல்ல மாட்டேன் என தன் விருப்பத்தை வெளிப்படையாகவே சொன்ன மாமனார் ஹாலுக்கு சென்றார். மாமனாரின் அந்த வார்த்தையால் தன் உடலில் ஷாக் அடித்தது போல உணர்ந்தாள். சில நிமிடங்களுக்கு அவளால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. சார், பார்க்க விருப்பம் இல்லன்னு போய் சொல்ல மாட்டேன்னு தான சொன்னாரு. அவுத்து காமி, நான் பார்க்கணும்னு ஒன்னும் கேட்கலையே என நெற்றியில் அடித்து கொண்டு வேலைகளை தொடர்ந்தாள். தோசை ஊற்றி ஹாட் பாக்ஸில் வைத்துவிட்டு மதிய உணவை தயார் செய்ய ஆரம்பித்தாள். நிரஞ்சன் காலை உணவை முடித்து விட்டு வெளியில் கிளம்ப தயாரானார். நான் கிளம்புறேன். யோசிச்சு ஒரு நல்ல முடிவை ஈவினிங் சொல்லுமா. என்ன முடிவு மாமா? அதான் கேட்டேனே என மாமனார் தலை குனிந்தார். புரியலை மாமா. பார்க்க விருப்பம் இல்லைன்னு போய் சொல்ல மாட்டேன்னு காலையிலேயே சொன்னனேம்மா. ஐயோ மாமா என அதிர்ச்சியானாள். நேத்து ஈவினிங் இளமையா பார்த்ததுல அவ மாமியார் ஞாபகம் வந்துடுச்சி. என்ன மன்னிச்சுடுமா என சொல்லியவர் நித்யாவின் பதிலுக்கு காத்திராமல் கிளம்பி சென்று விட்டார். மனவருத்தம் அதிகமாகியது. லீவு போட போறேன் என கணவனிடம் சொன்னாள். குழந்தைகள் மற்றும் கணவனை அனுப்பி வைத்த பிறகு அவளிடம் பலவிதமான யோசனைகள். மாமனார் இப்படி கேட்டுவிட்டாரே என்பதை வாய்ப்புகள் இருந்தும் வேறு பெண்களை ஆசைகளில் அணுகாத தன் மாமனார் இப்படி கேட்கும் அளவுக்கு நிலைமையை உருவாக்கி விட்டோமே என்ற மனவருத்தம் உருவாகியது. ஆனால் தன்னுடைய மாமனார்
இளமையா என்ற வார்த்தையை சொல்ல காரணம் என்ன? இளமையா பார்த்துன்னு சொல்றார். அப்படின்னா மாமியார சின்ன வயசுல பார்த்த ஞாபகமா இல்லை. ஒருவேளை பரிமளா கூட எதுவும் பண்றாரா? நம்மள பார்த்தவுடனே மாற்றம் வர்றா அளவுக்கு ஒன்னும் நம்ம அழகி இல்லையே. ரதிய பார்த்த பிறகும் தப்பா எதுவும் கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. வீட்டுல ரொம்ப நாளு கூடவே இருந்தா. அவ குழந்தைக்கு பால் குடுக்குறப்ப பார்க்காமையா இருந்திருப்பாரு. அவ என்னோட அழகு வேற. ரதி கிட்ட கூட கேட்காம என்கிட்ட கேட்கிறார்னா இதுல ஏதோ கோளாறு இருக்கு. ஒருவேளை ரதி கிட்டேயும் கேட்டிருப்பாரா? முன்னால அடிக்கடி ஏதாவது சொல்லுவா. இப்ப எதுவும் சொல்றதும் இல்லை. ஆனா ரதிய பார்த்த பிறகு என்னோடத இளமையான்னு சொல்ல வாய்ப்பில்லையே என பலவித யோசனைகள். லஞ்ச் டைம் வரும்போது ரதி நித்யாவை போனில் அழைத்து பேசினாள். மாமனார் சொத்து பத்தி என்ன சொன்னார், எப்போ கிளம்புவார் என்ற தகவலையும் கேட்டு தெரிந்து கொண்டாள். 2:30 அளவில் மாமனார் நித்யாவை போனில் அழைத்து, வீட்டு சாவி பக்கத்து வீட்டுல இருக்குதா, இல்லை ஸ்கூல் வந்து வாங்கிக்கவா என கேட்டார். நித்யா தான் வீட்டில் இருக்கிறேன் என்ற தகவலை சொன்னாள். இன்னும் 1/2 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன். முடிவு பண்ணிட்டியாம்மா என மாமனார் கேட்ட கேள்விக்கு நித்யாவால் பதில் சொல்ல முடியவில்லை. 1/2 மணி நேரத்தில் வீட்டின் காலிங் பெல் அடித்தது. ஐயோ, என்ன பண்ண என்பதை போல நெஞ்சம் ஏறி இறங்க பெரு மூச்சு வாங்கியபடி கதவை திறந்தாள் நித்யா. ஒரு வழியாக வாயை திறந்து கேட்டே விட்டார் மனிதர். இப்போ கதையின் தலைப்பு எல்லாருக்கும் புரியும் என நினைக்கிறேன். அவள் லீவு போட்டது இதற்கு சம்மதம் என எடுத்து கொள்ளலாமா? இல்லை மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறுமா என பார்க்க வேண்டும். மாமனார் வேலைக்காரிய பார்த்ததை அவர் சொன்ன இளமை என்ற ஒற்றை சொல்லை வைத்து கெஸ் செய்த மூத்த மருமக செம்ம சார்பு தான். அது போக நித்யாவின் அம்மா தான் ஏற்கெனவே மாமனாரிடம் செய்தாவது சொத்தை வாங்க சொல்லிவிட்டாளே. நித்யா அம்மா சொன்னதை வைத்து அவளும் தன் மாமனாரிடம் கஜகஜா சொத்தை அனுபவித்து இருப்பாளோ என தோன்றுகிறது. அது உண்மை என்றாலும் பொய் என்றாலும் அப்படி புரளி கிளப்பிய ரதியின் அம்மாவும் ரதியை தன் மாமனாரிடம் காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெற சொல்வாள் அல்லவா? இதற்கு இடையில் வேலைக்காரியின் ஸ்பெஷல் எபிசோட் வேறு வரும் என நம்பலாம். ஆக மேட்டருக்கு ஏகப்பட்ட ஸ்கோப் இருக்கு. நண்பா, நன்றாக ஸ்கோர் செய்ய வாழ்த்துக்கள்.